வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாதாரணமாக நம்ம அடிக்கடி என்ன யூஸ் பண்ணுறோம்? செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம். அதை சின்ன குழந்தைங்க கையில் கொடுக்கக்கூடாது, அதை காமிச்சு அதை சோறு ஊட்டக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, வேலை வாங்கக்கூடாது, அது அடிமையாயிடும் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் முதியவர்கள் கையிலையும் செல்ஃபோன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் இப்போ தெரிய வந்திருக்கு. ஒரு வயதான பெற்றோர் மிக வறுமையில் இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய பையனை பல டிகிரி படிக்க வச்சு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அவனை ஒரு எக்ஸ்பர்ட்டா மாத்திடுறாங்க. இவன் ஒரு வேலைக்கு போறான், நல்ல சம்பளம் தராங்க. அப்பா அம்மாவுக்கு மாசம் 10,000 ரூபாய் கையில் கொடுக்குறான், கேஷா கொடுக்குறான். எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம், நான் என்ன செலவு பண்ண போறேங்க, பரவாயில்லப்பா வைங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு வரான். திடீர்னு இன்னொரு நாள் சொல்றான், எனக்கு ஒரு பெரிய வேலை கிடைச்சிருக்குப்பா, அது என்னுடைய திறமைக்கு சவாலான வேலை, என்னுடைய மூளைக்கு சரியான வேலை, தீனி அப்படின்னு சொல்லி 10,000ங்கிறத 15,000 கொடுக்குறான். இப்படியே அவன் கொடுத்து கொடுத்து என்ன ஆகி போச்சு, ஒரு 2-3 லட்சம் ரூபாய்களுக்கு மேலே சேர்ந்து போச்சு. உண்மையிலேயே இவங்களுக்கு செலவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறான், நீ எத்தனை நாளைக்குப்பா இந்த பட்டன் ஃபோனை வச்சுருப்ப, இந்த ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனு அப்படின்னு சொல்லி விலை உயர்ந்த ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை வாங்கி கொடுக்குறான். அதை கேட்குறா, உங்களுக்கு உபயோகப்படுத்த தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இல்லைப்பா நானே கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வாரத்தில் அருமையாக ஃபோனை பயன்படுத்துகிற முறையை கற்றுக்கிறார். முதல்ல வாட்ஸ்அப், அதில் காலையில் குட் மார்னிங், குட் நைட், குட் ஈவினிங், அப்புறம் சில விஷயங்கள், நல்லா இருக்கியா நல்லா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சில டிரான்சாக்ஷன்கள்லாம் பார்க்குறாரு. அப்புறம் ஃபேஸ்புக் போகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் இப்போ அவர் செல்ஃபோனுக்குள்ளே மூழ்கி விட்டார். வயசானவர், எளிமையானவர், வசதி இல்லாதவர், மிக நல்ல மனிதர். ஆனால் அவர் இப்போ செல்ஃபோனுக்கு அடிமையாயிட்டார். ராத்திரி நேரங்கள்லையும் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃபோனு கைமாவே இருக்கார். மனைவி கொஞ்சம் கொஞ்சமாக நோட் பண்ணுறாங்க, என்ன இவர் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாரே அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு நாள் கேட்குறாங்க, ஏன் இப்படி இதிலே கதியாக இருக்கீங்க? இல்லை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு அதனால இருக்கேன். சரி போங்க எப்படியோ போங்க அப்படின்ட்டு பையன் கொடுத்த பணம் சில லட்சங்கள்லாம் இருக்கணும், ஒரு 4-5 லட்சம் ரூபாய் கூட இருக்கலாம். அதை எடுத்து ஏதோ ஒரு காரியமாக உருப்படியாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவி பேச வரும்போது தான் இந்த உண்மை வெளியே வருது. எந்த உண்மை வெளியே வருது? இவர் ஆன்லைன் சூதாட்டத்தில் அந்த பணம் பூராவும் தோத்துட்டார். 10 பைசா கூட இப்போ இல்லை. அது மட்டும் இல்லை, அதோட போச்சுன்னு சொல்லிட்டு துடைக்க முடியாத விஷயம் இது. இது ஒரு கரை, இது ஒரு ரணம், இது ஒரு மாறாத ஆறாத வடு, அப்படி ஆகிப்போச்சு. என்ன சொல்கிறாருன்னா, எப்படியாவது விட்ட பணத்தை நான் பிடிச்சிட்டு தான் இதுலேருந்து வெளியே வருவேங்கிறாரு. எங்கெங்கே பணம் இருக்குது, இனி கட்டுறதுக்கு ஏது உங்ககிட்ட பணம், இனி கடன் தான் வாங்க போகிறீங்க, அப்புறம் மெல்ல இந்த வீடு அது இது எல்லாம் நம்மளை விட்டு போக போகுது அப்படின்றாங்க. ஆனால் அவரால் அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியல. அடுத்த மாதம் பையன் பணம் கொடுக்குற தேதியில் கரெக்டாக வரான். சும்மா வராமல் பெட்டி படுக்கையோடு வரான். என்னப்பா அப்படின்னு கேட்டால், நான் வேலையை விட்டுட்டப்பா. என்னது வேலையை விட்டியா? அருமையான வேலை, உனக்கு பிடிச்ச வேலை, அப்படி இப்படின்லாம் சொன்னேன், ஏகப்பட்ட சம்பளம்னு சொன்னேன், என்னப்பா இப்படி சொல்கிறியே? ஆமாப்பா, நான் உங்ககிட்ட கொடுத்த பணம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நாம் ஏதாவது வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கலாம், அந்த வேலை எனக்கு வேண்டாம், எனக்கு மனசுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஐயோ அந்த பணம் பூரா போச்சு தம்பி, ஆன்லைன் சூதாட்டத்தில் விட்டுட்டனே. இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா, என்னால் எப்போவுமே ஜெயிக்க முடியலப்பா, ஆரம்பத்தில் பணம் வர்ற மாதிரி தெரிஞ்சது, ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த அளவுக்கு எவனோ அதை டிசைன் பண்ணியிருக்கான், என்னால் ஜெயிக்கவே முடியல அப்படின்னு நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க ஞாபகம் இருக்கா, அதை டிசைன் பண்ணவனே நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் அவங்க அப்பா மடியில் சாஞ்சு அழுன்னு அழுகிறான். இதுதான் விஷயம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய தப்பு தண்டாக்கள் நடக்குதுங்க. சாக்லேட்டில் போதை கலந்து விற்கிறாங்க, ஐஸ்கிரீமில் போதை வஸ்துக்கள் இருக்குது. ஆனால் இதையெல்லாம் தயாரிக்கிறது நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் தானேங்க. அப்போ நம்மளை சேர்ந்தவங்களுக்கு தப்பு பண்ணுறோம் இல்லைங்களா? சின்ன குழந்தைகள்லேருந்து கல்லூரி படிக்கிற வயசுக்கு உட்பட்டவங்க தான் 90% இருக்காங்க. அவங்க நாளைக்கு நல்லா இருக்க வேண்டாமா? அது நம்ம தெரிஞ்சே அந்த வேலையை செய்யலாமா? வருமானம் வேணும் தான், அதுக்காக என்ன வேணால் பண்ணலாமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரியா? இதாங்க இந்த விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்காட்டாலும் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு அதுலேருந்து மெல்ல வெளிவர பாருங்கள். 2 பேரையும் தான் சொல்கிறேன். பயன்படுத்துகிறவங்களும் வெளியில் வர பாருங்கள், அதை வியாபாரத்துக்கு கொண்டு வரவங்களும் கொஞ்சம் தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்கள். சரிங்களா?
நிச்சயமாக இந்த விஷயம் சரி. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.